எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசிலேருந்து சாத்தூர் வந்திருக்கோம். திருச்செந்தூர் போகிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். லைவில் எல்லாருக்குமே திருச்செந்தூர் போகிறோம்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே வரலான்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், என்னடா இப்படி சொல்கிறேன், சரி இந்த மாதம் போக வேணாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நைட்டு தூங்கினா தான் தெரியும். காலையில் எழுந்திரிச்சோம், எல்லா ஆளுக்கு நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி எல்லாமே கிளம்பிட்டாங்க. கடன்னு எந்திரிச்சோம். லேட்டாகிடுச்சு. என்னடா பண்ண போகிறோம், ட்ரெயினையும் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெயின் ரொம்ப லேட்டு. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானத்துக்கு ஃபுட்டு தக்காளி பிரியாணி பண்ணி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் காலையில் வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு அவருக்கு வச்சுட்டு, காலையில் தோசை, எங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கஞ்சி, அவருக்கு வெயிட் லாஸ் கஞ்சி மதியானம் காய்ச்சி வச்சுட்டு, நைட்டுக்கு அவருக்கு தக்காளி பிரியாணி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு நேராக இங்கே வரோம். இன்னும் ட்ரெயின் வரலங்க. எவ்வளோ பெரிய அதிசயம். நான் வரணுங்கிறதுக்காண்டியே முருகர் லேட்டாகியிருக்கார் போல் தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அவர் போக மாட்டோம் நம்ம நினைப்போம். ஆனால் அவர் அப்படியே கூட்டிகிட்டு கொண்டு வந்து கோயிலில் விட்டுடுவார், தரிசனத்தையும் காட்டிடுவார். இன்றைக்கி சனி ஞாயிறு கூட்டம். அப்பையும் பாருங்களேன், ஈஸியாக நான் பார்த்துட்டு வந்துடுவேன். அது வந்து முருகனுடைய அனுகிரகம், முருகனுடைய செயல். என்ன சொல்கிறது, இருக்க முடியாதுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு கிறுக்குங்க, என்னால் இருக்க முடியாதுங்க. கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சுருவாருங்க. புலம்பிக்கிட்டே இருக்காத, வா வந்துட்டு போ அப்படின்ட்டு. அதாங்க முருகர். உங்களையும் கூப்பிடுவார், நீங்களும் வருவீங்க, நினச்சதை தருவார், நீங்களும் பயன்பெறுவீங்க. ஓகேங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கு. அரோகரா.